ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம அடக்கி மாவு எதுவும் அரைக்காமையே அடை தோசை எப்படி இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பானுஸ் குக்கரியை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிவிடுங்க. என்னோடய நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிடும். இந்த இன்ஸ்டன்ட் அடைக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அரிசி மாவு ஒரு கப் அளவு நான் எடுத்திருக்கேன். அதே அளவு ஒரு கப் அளவு ரவை, வெள்ளை ரவை எடுத்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 குட்டி குட்டியாக கட் பண்ணது, கொத்தமல்லி தழை கொஞ்சம், ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த ரவையை ஒரு பேனில் வெறும் வானிலையில் நல்லா வறுத்துக்கலாம். வாசம் வர வரையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். 2 நிமிஷத்தில் அது வறுபட்டுரும், நல்லா வாசம் வந்துடும். கருகிடாமல் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டுடலாம். இதை ஒரு கப் அளவு தயிர் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். நல்லா புளிச்ச தயிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் நிறையா வேணும்னா இன்னும் கூட மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கெட்டியாகவே அடை மாவு நமக்கு கெட்டியான கன்சிஸ்டன்சியில் தானே இருக்கும். அந்த மாதிரி அடைக்கு மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கட்டும். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்போ தான் நல்லா ரவையெல்லாம் ஊறி வரும். ரவை ஊறினதுக்கப்புறம் மாவு இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும், திக்காயிடும். அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். அடைக்கி ஊற்றுற அளவுக்கு ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுருக்கேன். இரும்பு தோசைக்கல் தான். அதில் எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம அடைக்கி எப்பயும் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா திக்காக தான் இருக்கும். நல்லா சுற்றியும் எண்ணெய் விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் விட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நடுவில் ஓட்டை பண்ணி அதுலேயும் எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ 2 கேரட்டை நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை மேலால் தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் கேரட் உதிராமல் வரும். 2 பக்கம் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வெந்தோன்னு எடுத்துக்கலாம். அதே போல் எல்லா மாவையும் அடை தோசை ஊற்றிக்கலாம். கேரட்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கலர்ஃபுல்லாக கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் முருங்கைக்கீரை, கேரட் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். குழந்தைங்களுக்கு கண் பார்வைக்கு நல்லது, அயன் சக்தி கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இன்ஸ்டண்ட்டான ரவை தோசை நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். வீட்டில் ரவையும் அரிசி மாவும் இருந்தால் போதும். வீட்டுக்கு யாரும் கெஸ்ட்டு வந்தால் கூட டக்குன்னு இதை மாதிரி ஈஸியான ஒரு டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இன்றைக்கி நான் சட்னி சாம்பாரோட சர்வ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இது போல் இன்ஸ்டண்ட்டான அடை தோசை செஞ்சு பாருங்கள். இது நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இதை ரவையில் செஞ்சீங்க அப்படின்னு. இல்லைனா பருப்பு அடை தோசை மாதிரியே தான் இருக்கும். நீங்களும் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நல்லா இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.